ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழக அரசு ஜவுளித்துறையில் வந்துட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 31/1/2025 தாங்க லாஸ்ட் டேட். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருக்கலாம். அண்ட் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்துட்டு SC ST PWD கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. இதுக்கு மேக்ஸிமம் சேலரி வந்துட்டு 7th பே கமிஷன் 1,77,000 வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. மேக்ஸிமமாக சொல்கிறேன், மினிமமாக வந்துட்டு 36,000 வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. வயது வரம்பு பார்த்தோம் அப்படின்னா 22லேருந்து மேக்ஸிமமாக 28 வயசு வரைக்கும் இருந்தால் போதும். இது வந்துட்டு ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன், ஆஃப்லைன் அப்ளிகேஷன் கிடையாது. ஸோ எனி டிகிரி முடிச்சிருக்கலாம் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த சான்ஸ் வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு வீடியோ போட மோட்டிவேட்டடாக இருக்கும். வாங்க நோட்டிஃபிகேஷன் வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட PDF. இது வந்து ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் தான், ஓகேங்களா, ஆஃப்லைன் அப்ளிகேஷன் கிடையாது. ஃபஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா டெப்யூட்டி டைரக்டருக்கான போஸ்ட். நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா லெபார்ட்ரியில் தான், லேபில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ நம்பர் ஆஃப் போஸ்ட் இருக்குது அப்படின்னா மொத்தம் 2 போஸ்ட் இருக்குது. அந்த 2 போஸ்ட்டுமே வந்துட்டு யூஆருக்கு தான் அவங்க வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க, ஓகே, அன்ரிசர்வ்டுக்கு. சம்பளம் பார்த்தோம் அப்படின்னா லெவல் 11 படி 67,000லேருந்து 2,08,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட் வயது வரம்பு வந்து 27லேருந்து 35 வரைக்கும் இருக்கலாம், ஓகேங்களா. இதனோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் கிளாஸ் ஆஃப் மாஸ்டர் டிகிரி இன் ஃபிசிக்ஸு, ஓகே, ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர் செகண்ட் கிளாஸ் வந்துட்டு முடிச்சிருக்கணும். வித் 5 இயர்ஸ் வந்துட்டு ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸோட கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் தான், ஓகேங்களா. இது கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்லாம் அவங்க சொல்ல கிடையாது. நெக்ஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா அசிஸ்டண்ட் டைரக்டர். அதே அசிஸ்டண்ட் டைரக்டர் போஸ்ட்டு குரூப் ஏ படி பிரிக்கிறாங்க. இதுக்கு வந்து மொத்தம் 4 போஸ்ட் இருக்குது. யூஆருக்கு 3 போஸ்ட்டு, ஓபிசிக்கு 1 போஸ்ட் அப்படின்ட்டு. இதுக்கான சேலரி பார்த்தோம் அப்படின்னா 56,000லேருந்து 1,77,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. வயது வரம்பு பார்த்தோம் அப்படின்னா 21லேருந்து 30 வருஷம் வரைக்கும் வயது வரம்பு இருக்கலாம், ஓகேங்களா. இதுக்கும் வந்துட்டு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர் செகண்டு வந்து மாஸ்டர் டிகிரி வந்துட்டு நீங்கள் முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னா ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர் செகண்ட் கிளாஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கான போஸ்ட்டு. இதில் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 5 போஸ்ட் இருக்குது. அதில் யூஆருக்கு வந்துட்டு 2 போஸ்ட்டும், ஓபிசிக்கு 2 போஸ்ட்டும், இடபிள்யூஎஸ்க்கு 1 போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இதுக்கான சேலரி பார்த்தோம் அப்படின்னா 56,000லேருந்து 1,77,000 வரைக்கும் சேலரி இருக்குது. இது வந்து 28 வயசுக்குள்ளே தான் இருக்கணும். 28 வயசுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் கிடையாது. டிகிரி பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து செகண்ட் கிளாஸ், அதாவது முடிஞ்ச அளவுக்கு செகண்ட் கிளாஸ் வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. எதில் அப்படின்னா டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர் இல்லைனா டெக்னாலஜி, ஓகே, டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர் இல்லைனா டெக்ஸ்டைல் டெக்னாலஜின்ட்டு 2 கோர்ஸ் இருக்குது. ஸோ அந்த கோர்ஸில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் வந்துட்டு முடிச்சிருக்கணும். வித் அட்லீஸ்ட் ஹை செகண்ட் கிளாஸாவது முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபோர்த்து போஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டு. இதுக்கு வந்து 1 போஸ்ட்டு தான், யூஆருக்கு வந்து 1 போஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்தோம் அப்படின்னா 56,000லேருந்து 1,77,000 வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. வயது வரம்பு பார்த்தோம் அப்படின்னா 25லேருந்து 35 வரைக்கும். எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பிஜி இன் மேக்ஸு ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஏதாச்சும் முடிச்சிருக்கணும். இல்லை சப்போஸ்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேப்பர் வந்துட்டு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 இயர்ஸ் வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஒர்க்ஸ் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் ஆஃபீஸர். இது நேம்லேயே பார்த்தோம் அப்படின்னா குவாலிட்டி வந்துட்டு செக் பண்ணுறதுக்கு தான் உங்களோட வேலை. இதுக்கு மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா 15 போஸ்ட்டு, யூஆருக்கு 8 போஸ்ட்டு, எஸ்சிக்கு 4 போஸ்ட்டு, ஓபிசிக்கு 1 போஸ்ட்டு, எஸ்டிக்கு 1 போஸ்ட்டு, இடபிள்யூஎஸ்க்கு 1 போஸ்ட்டு, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பிடபிள்யூடி வந்துட்டு டெஃப் அண்ட் ஹார்ட் ஹியரிங்க்கு 1 போஸ்ட்டு அது இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. சேலரி பார்த்தோம் அப்படின்னா 35,000லேருந்து 1,12,000 வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. 28 வயசு வந்துட்டு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர் ஆர் டெக்னாலஜியில் நீங்கள் டிகிரி ஆர் டிப்ளமோ வித் செகண்ட் கிளாஸாக நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் அவங்க மென்ஷன் பண்ண கிடையாது இந்த போஸ்ட்டுக்கு. நெக்ஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா அதே குவாலிட்டி அஷூரன்ஸ் ஆஃபீஸர் லேப் குரூப் பி போஸ்ட். என்ன நம்பர் ஆஃப் போஸ்ட்னா 4 நம்பர் ஆஃப் போஸ்ட்டு. யூஆருக்கு 3, இடபிள்யூஎஸ்க்கு 1 வேகன்சி. சம்பளம் பார்த்தோம் அப்படின்னா 35,000 1,12,000 வரைக்கும் சம்பளம் இருக்குது. வயது வரம்பு 21 27 வயது வரைக்கும் இருக்கலாம். மாஸ்டர் டிகிரி சயின்ஸ் அதாவது டெக்னாலஜியில் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தாவே போதும், எந்த ஒரு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனும் கிடையாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா ஃபீல்டு ஆஃபீஸர் போஸ்ட்டு. அதுக்கு வந்து 3 போஸ்ட் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. யூஆருக்குமே தான் 3 போஸ்ட்டும். சம்பளம் பார்த்தோம் அப்படின்னா 35,400 1,12,000 வரைக்கும் வந்துட்டு சம்பளம் கொடுக்குறாங்க. வயது வரம்பு 22 28 வயசு வரைக்கும் இருக்கலாம் இந்த போஸ்ட் அப்ளை பண்ணும்போது. ஓகேங்களா, இதில் வந்துட்டு நீங்கள் அட்லீஸ்ட் பிஜி முடிச்சிருக்கலாம். எதில் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸில் பிஜி முடிச்சிருக்கலாம், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் பிஜி முடிச்சிருக்கலாம் வித் செகண்ட் கிளாஸ் போஸ்ட் கிராஜுவேட்டாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் போஸ்ட் அப்படின்னா லைப்ரரியன்னு போஸ்ட்டு. இதுக்கு வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் போஸ்ட்னா 1 போஸ்ட்டு. சம்பளம் பார்த்தோம் அப்படின்னா 35,000 1 லட்ச ரூபா வரைக்கும் சம்பளம் இருக்குது. 20 27 வயசு வரைக்கும் இருக்கணும். நீங்கள் சயின்ஸில் வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். லைப்ரரி சயின்ஸ்லேருந்து ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா அக்கௌண்டன்ட். ஸோ அந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் போஸ்ட்னா 2 போஸ்ட் இருக்குது. 35,000 1,12,000 வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. 25 30 வயசு வரைக்கும் இருந்தால் போதும். நீங்கள் எம்காம் முடிச்சிருக்கணும் வித் செகண்ட் கிளாஸஸ். ஓகேங்களா, ஆர் பிகாம் வந்துட்டு முடிச்சிருக்கலாம். 4 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா ஜூனியர் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டு. இதுவும் நீங்கள் லேபில் தான் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு 7 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. யூஆரில் 4, எஸ்சியில் 2, இடபிள்யூஎஸில் 1 வேக்கன்சி. ஸோ இன்க்ளூடிங் அதில் 1 வேக்கன்சி பார்த்தோம் அப்படின்னா பிடபிள்யூபிடி கேண்டிடேட்க்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம் பார்த்தோம் அப்படின்னா 7th பே கமிஷன் படி 29,000 92,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்குது. வயது பார்த்தோம் அப்படின்னா 19 25 வயசு வரைக்கும் இருக்கணும். நீங்கள் சயின்ஸில் ஏதாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தா போதும். இல்லை அப்படின்னா டெக்ஸ்டைலில் வந்துட்டு டெக்ஸ்டைல்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி இருக்குல்லையே அந்த மாதிரி சப்ஜெக்டில் வந்துட்டு நீங்கள் படிச்சிருக்கணும். அண்ட் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. சப்போஸ் இது நீங்கள் படிக்கல அப்படின்னா இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா ஜூனியர் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டு. இதுக்கு நம்பர் ஆஃப் போஸ்ட்டு 2 போஸ்ட்டு. சம்பளம் பார்த்தோம் அப்படின்னா 29,000 92,000 வரைக்கும் சம்பளம் இருக்குது. ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா 22 28 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்கனாமிக்ஸ் ஆர் காமர்ஸில் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா போதும். அட்லீஸ்ட் செகண்ட் கிளாஸ் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருந்தாலும் வெல்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டு. இதுக்கு வந்துட்டு நம்பர் ஆஃப் போஸ்ட் ஒரே போஸ்ட் யூஆருக்கு கொடுத்துருக்காங்க. பே ஸ்கேல் படி 35,000 1,12,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க. வயது வரம்பு 20 30 வயசு வரைக்கும் இருந்தால் போதும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஹிந்தி மீடியமில் நீங்கள் இங்கிலீஷ் ஓகேவா இங்கிலீஷும் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஹிந்தி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. எக்ஸ்பீரியன்ஸு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு ட்ரான்ஸ்லேஷன் ஒர்க்கில் நீங்கள் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னா ஹிந்திலேருந்து இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி. அப்படி இல்லை அப்படின்னா இங்கிலீஷ்லேருந்து ஹிந்திக்கு. ஓகே, அப்போ 2 லாங்குவேஜும் நல்லா தெரிஞ்சிருக்கணும் வித் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அதோட கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டு. ஒரே போஸ்ட்டு. சம்பளம் பார்த்தோம் அப்படின்னா 29,000 92,000 வரைக்கும் சம்பளம் இருக்குது. வயது வரம்பு 22 28 வரைக்கும் இருக்கலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்துட்டு மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நீங்கள் ஜஸ்ட் டிகிரி முடிச்சிருந்தால் போதும் வித் செகண்ட் கிளாஸ். பிஜி முடிச்சிருந்தாலும் ஓகே. நெக்ஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா இது வந்துட்டு லாஸ்ட் போஸ்ட்டு. இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டண்ட்டில் ஒரு போஸ்ட் யூஆருக்கு வந்துட்டு 1 போஸ்ட்டு. சேலரி பார்த்தோம் அப்படின்னா 25,000 81,000 வரைக்கும் சேலரி இருக்குது. வயது வரம்பு 20 25 வயசு வரைக்கும் இருந்தால் போதும்.
மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நீங்கள் ஜஸ்ட் கிராஜுவேட் முடித்து செகண்ட் கிளாஸ் வரைக்கும் அவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்ட்ரு, அதாவது இந்த நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறது வந்துட்டு சிபிடி எக்ஸாம், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸ் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு எங்கே வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், கரூர், திருப்பூர். ஓகேங்க, 4 மாவட்டங்களுக்கு இங்கே ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ்சி, இஎஸ்எம் குரூப் ஏக்கு பார்த்தோம் அப்படின்னா 1500 ஓகேங்களா, 1500 அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. குரூப் பிக்கு பார்த்தோம் அப்படின்னா 1000. அதே குரூப் சிக்கும் 1000 வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்துட்டு எந்தெந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன சிலபஸ் அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் அந்த நோட்டிஃபிகேஷன் PDF. டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.